கேட்ட பின்னாலே முள்ளும் மலரும் தன்னாலே முரளி கேட்ட பின்னாலே சிந்தை கவர்ந்த சிவபாபா என் சிந்தை கவர்ந்த சிவபாபா முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே. ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் அன்பு கடல் தன்னுடைய அன்பு குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கார். குழந்தைகள் நினைக்கிறாங்க என்னுடைய பாபா வந்துருங்க அப்படின்னு. அவள் பாபா நினைக்கிறார் என்னுடைய குழந்தாய். அப்போ அந்த அன்பில் அவ்வளோ ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு குழந்தைகளும் பாபாவை தன்னுடையவராக ஆக்கியிருக்காங்க. பாருங்கள், இந்த அன்பு தான் நம்மளை எப்படி இருந்து எப்படி வந்து ஆக்கிடுது. பாபா சொல்லுங்க, ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில் இன்றைக்கி அன்பினுடைய அலைகள் பரவிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்து பார்த்து பாப்தாதா ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்றார். அடுத்ததான் பாப்தாதா இன்றைக்கி முரளியில் எவர் ரெடியாக ஆகிறதுக்கான ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணுன்றார். எவர் ரெடியாக ஆகிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மாயாவை வென்றவராக, மனதை வென்றவர் உலகை வென்றவராக நம்ம தயாராக முடியும். இந்த ஒரு பயிற்சி வந்து நீண்ட காலத்திற்காக நம்ம செய்யணும். அப்படி பண்ணுறப்ப கடைசி நேரத்தில் இந்த நீண்ட கால பயிற்சி தான் நம்மளை வெற்றியாளராக, வெற்றி மாலையின் மணியாக தயாராக்கிவிடும். பாஸ்பித்தானராக ஆக்கிடும். வெறும் பாஸ் இல்லை, பாஸ்பித்தானராக நம்மளை தயாராக்கிடும் அப்படின்றார். அடுத்ததான் பாபா முரளியில் சொல்கிறாங்க, பாப்தாதா டெய்லி குழந்தைகளோட சார்ட்டை வந்து பார்க்குறாராமா. மெஜாரிட்டி குழந்தைகள் தீவிர முயற்சியாளராக இருக்காங்க. ஆனால் சில நேரம் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து ஆட் பண்ணி சொல்லிடுறாங்களாம். ஸோ பாப்தாதா ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கார்? பாபா சொல்கிறாங்க, அட்டென்ஷன் ப்ளீஸ். சூக்ஷ்மத்தில் கூட, சங்கல்பத்தில் கூட எந்த குழப்பம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஆடாமல் அசையாத உறுதியான பாபா சொல்கிறாங்க சுத்த சங்கல்பதாரியாக நீண்ட காலத்திற்காக தயாராகணும். அதனால் இனிமேட்டு சில நேரம், சம்டைம், ஆயிடும், செஞ்சிடுவோம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளெல்லாம் இனிமேட்டு தொடர்ந்து சொல்லக்கூடாது அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, பாபா மேலே, பாபாவுக்கு குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பு இருக்குது. கடைசி நம்பர் குழந்தை வரைக்கும் அன்பு இருக்குது. கடைசி வரைக்கும் கூட அன்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றார். அன்பு தான் நம்மளை பாபாவுடைய குழந்தையாக ஆக்கியிருக்கு. மேலும் பாபா சொல்கிறாங்க, அன்பு இருக்கிறதுனால தான் குழந்தைகளும் பாபாவுடையவங்களாக ஆயிருக்காங்க. மெஜாரிட்டி குழந்தைகள்கிட்ட அன்பு நிறைஞ்சி இருக்குது பாபா மேலே. ஆனால் அன்பு மட்டும் பத்தாது. அன்பு கூட சக்தியும் வேணும். கூடவே நீண்ட காலத்திற்கான புருஷார்த்தமும் குழந்தைகள்கிட்ட இருக்கணும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, இப்போ ஒரு விஷயத்த செய்யணும். மனதை பிஸியாக வச்சுக்கிறதுக்காக பாபா ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது ஒரு செகண்டில் மனசை ஸ்டாப் பண்ணணும். நான் புள்ளியாக ஆயிடணும் மற்றும் புள்ளி வைக்கணும். மற்றவங்களையும் புள்ளியாக தான் பார்க்கணும். எப்போ புள்ளியை தான் நம்ம பார்க்குறோமோ, புள்ளி தான் கண்ணில் தெரியுதோ, அப்போ வேறு எந்த சங்கல்பமும் எழக்கூட முடியாது. கூடவே மனதை மனசா சேவையில் சக்தி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த சேவையில் நிறைய வந்து இப்போ அட்டென்ஷன், கவனம் கொடுக்கணும். பாபா சொல்கிறாங்க, அவ்வளோ துக்கத்தில் ஆத்மாக்கள் கூக்குரல் இட்டுட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கிரணங்கள் கொடுக்கக்கூடிய சேவையில் மனசை அதிகப்படியாக ஈடுபடுத்தணும் அப்படின்றார். மனசை வந்து ஃப்ரீயாக விடாதீங்க. ஏதாவது ஒரு சேவையில் மனதின் மூலமாக சக்தி கொடுக்கக்கூடிய சேவை, வாய் மூலமாக வார்த்தைகள் மூலமாக பண்ணக்கூடிய சேவை, நம்மளுடைய செயல்கள் மூலமாக குணதானம் பண்ணக்கூடிய சேவை, அல்லது சம்பந்தம் தொடர்பில் குஷிப்படுத்துறதுக்கான சேவை, இந்த மாதிரி விதவிதமான சேவைகளில் மனசை வந்து பிஸியாக வச்சுருங்க. ஏன்னா முழு உலகத்துலேயுமே எல்லாத்தோட பெரிய பணக்காரங்க யார்? பாபா சொல்ல நீங்கள் தான். எவ்வளோ கஜானா கிடச்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு கஜானாவையும் சேவையில் நீங்கள் பயன்படுத்துங்க. எவ்வளோ கஜானாக்களை சேவையில் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ இன்னும் அந்த கஜானாக்கள் அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்றார். அதுக்கப்புறமா பாபா முரளியில் சொல்கிறாங்க, முரளியை குழந்தைகள் தினந்தோறும் கேட்கணும். கண்டிப்பாக முரளியை கேட்கணும், படிக்கணும் அப்படின்றார். பரந்தாம்லேருந்து சிவ பாபா வரார், சூக்ஷ்மவத்தன்லேருந்து பிரம்ம பாபா வராங்க, வந்து மகா வாக்கியங்களை சொல்கிறாங்க. அதனால் முரளியை ஒரு நாளும் ஒருபோதும் தவற விடக்கூடாது.
ஒருவேளை முரளியை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கோங்க, நான் 3 சிம்மாசனத்துக்கு மாலிக் கிடையாது, 2 சிம்மாசனத்துக்கு கூட மாலிக் சக்திக்கு ஏற்றார் போல தான் நான் ஆகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. முரளியை யார் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க பாபாவுடைய மன சிம்மாசனத்திலேருந்து கூட விடுபட்டுடுறாங்க. அதனால் குழந்தைகள் முரளியை ஒருபோதும் தவற விடக்கூடாது. முரளி முரளி முரளின்றார் பாபா. முரளியில் தான் டெய்லி நமக்கு தேவையான கைடன்ஸ் கூட கிடைக்கிது. அதனால் பாபா சொல்கிறாங்க, முரளியை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ காரணத்தோடையோ காரணம் இல்லாமையோ எல்லாருமே எப்படியாவது அந்த முரளியை தினந்தோறும் கேட்கணும், படிக்கணும். அதுக்காக தன்னுடைய ப்ரோக்ராம் தான் செட் பண்ணிக்கோங்க. தன்னைத்தான் ரீசெட் பண்ணிவிட்டு முரளியை தினந்தோறும் படித்தாகணும். அதுக்காக ஒரு வழியை நீங்கள் உருவாக்கிக்கோங்க அப்படின்றார். ஸோ வாங்க இன்றைக்கி முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 2/8/2026. அவ்யக்த் பாப்தாதா ரிவைஸ் டேட் 17/2/2011. முரளியினுடைய தலைப்பு மனசா சேவை மூலம் ஆத்மாக்களுக்கு ஒரு துளி கொடுப்பதற்கான சேவை செய்து கொண்டு நீண்ட காலமாக தீவிர புருஷார்த்தம் செய்து எவர் ரெடியாக இருப்பீர்களானால் மாலையின் மணி ஆகி விடுவீர்கள். மனசா சேவை மூலம் ஆத்மாக்களுக்கு ஒரு துளி கொடுப்பதற்கான சேவை செய்து கொண்டு நீண்ட காலமாக தீவிர புருஷார்த்தம் செய்து எவர் ரெடியாக இருப்பீர்களானால் மாலையின் மணி ஆகிவிடுவீர்கள். இன்று அன்பு கடல் தம்முடைய அன்பு குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். குழந்தைகள் நினைத்தார்கள், என்னுடைய பாபா வந்து விடுங்கள் என்றதும் பாபா சொல்கிறார், என்னுடைய அன்பான குழந்தாய், அன்பில் அப்படி ஒரு கவர்ச்சி உள்ளது. ஒவ்வொரு குழந்தையும் தந்தையை தன்னுடையவராக ஆக்கிக் கொண்டார். பிறகு பாபா ஒவ்வொரு குழந்தையையும் என்னுடைய குழந்தாய் என சொல்லி தனக்குள் நிறைத்து கொண்டார். அற்புதம் என்னவென்றால், என்னுடைய பாபா என்ற குழந்தைகள் சொன்னார்கள் என்றால் என்னுடைய என்ற சொல்லில் அவ்வளவு அன்பு நிறைந்துள்ளது. பாபாவும் சொன்னார், என்னுடைய குழந்தைகளே. அன்பு எதிலிருந்து எதுவாக ஆக்கிவிடுகிறது? ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் இன்று அன்பின் அலை வீசிக்கொண்டுள்ளது. இதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். அன்புதான் மனதை தனதாக்கக்கூடிய சாதனமாகும். அன்புதான் நம்முடையவங்களா ஆக்கிறதுக்கான சாதனம். ஆக ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் இன்று அன்பின் அலை வீசிக்கொண்டிருப்பதை பார்த்து பார்த்து பாப்தாதா குஷியடைந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது பாயிண்ட். இப்போது 5 நிமிடத்திற்கு ஒரு ட்ரில் பாப்தாதா அனைவரையும் செய்ய வைக்கின்றார். தனது மனதின் சக்தி மூலம் உலகத்தில் உள்ள உங்கள் பக்தர்கள் மற்றும் துக்கம் அசாந்தியில் உங்களை நினைத்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை இங்கே அமர்ந்தவாறே எமர்ஜ் செய்யுங்கள். சப்தம் கேட்க வருகிறதா? உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பக்தர்கள் துக்கம் அசாந்தியில் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்கள இங்கே உட்காந்துட்டே எமர்ஜ் பண்ணுங்கன்றார் பாபா. சப்தம் கேட்க வருகிறதா? காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் அப்படின்ற பக்தாத்மாக்கள் துக்கத்தில் இருக்கக்கூடிய அசாந்தியில் இருக்கவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இது காதில் கேட்க முடியுதான்னு கேட்குறார். அத்தகைய ஆத்மாக்களுக்கு உங்கள் மனதின் சக்தி மூலம் சுகம் சாந்தியின் கிரணங்களை அனுப்புங்கள். இந்த மனதின் சேவையை நாள் முழுவதும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் பாபாவுடன் கூடவே குழந்தைகள் நீங்களும் உலக சேவகர்கள் ஆவீர்கள். நாள் முழுவதும் எப்படி வாய்மொழி மூலம் சேவைக்கு நிமித்தமாகிறீர்களோ அதுபோல் இடையிடையில் மனசா சேவையின் அபியாசமும் செய்து கொண்டே இருங்கள். ஃபுல் டே வாயை திறந்து பேசி சேவை பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரியே நடுநடுவில் மனசா சேவை கூட அதனுடைய ப்ராக்டிஸ் கூட நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றார். இதில் உங்களுக்கே கூட நன்மை உள்ளது. ஏனென்றால் உங்கள் மனம் சதா சேவையில் பிஸியாக இருக்குமானால் உங்களிடம் இடையிடையில் மாயா செய்ய வைக்கின்ற தவறான வீணான சங்கல்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். ஆல்ரெடி வாய் மூலமாக சர்வீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் இப்போ நடுநடுவில் ஃபுல் டேயில் மனசா சேவைக்கான ப்ராக்டிஸும் பண்ணணும். அப்படி பண்ணால் இன்னும் நம்மளோட மனசு பிஸி ஆகிடும் சேவையில். அப்போ பிஸியாக மனசு ஆயிடுச்சுன்னா மாயா சேவைக்கக்கூடிய வீணான தவறான சங்கல்பங்கள்லேருந்து நம்ம சேஃப் ஆகிடுவோன்றார்.
இதற்காக கடின உழைப்பு செய்ய வேண்டியிருக்காது. இப்போது பாப்தாதா கேட்கிறார், எப்படி இருக்கிறீர்கள் என்றால் என்ன பதில் சொல்கிறீர்கள்? எப்படி இருக்கீங்கன்னு பாபா கேட்டால் நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோம்? புருஷார்த்தம் நடைபெறுகிறது, ஆனால் சில நேரம் அப்படின்னு சொல்கிறோம் ஆன்சர். எப்போதும் புருஷார்த்தம் நடைபெறுவதில்லை. ஆக பாப்தாதா இப்போது குழந்தைகள் அனைவரின் இந்த ரெக்கார்டை பார்க்க விரும்புகிறார். இந்த சில நேரம் என்ற வார்த்தையை முடித்துவிட வேண்டும் என விரும்புகிறார். புருஷார்த் பண்ணுறோம் பாபா, சில நேரம் பண்ணுறோம் அப்படின்னோம் இல்லையா? இந்த சில நேரங்கிற வேர்டே முடிஞ்சிடணும் அப்படின்றார். இது முடியுமா? சில நேரம் என்பது எப்போது முடியும், எப்போது முடிந்து போகும்? சமயத்தில் தயாராகி விடுவீர்களா? கரெக்டான டைமில் ரெடி ஆகிடுவீங்களா? நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தே தீரும். இதற்கு பதிலாக இப்போதே எவர் ரெடியாக ஆக முடியுமா? கரெக்டான நேரத்தில் தயாராகிடுவீங்களா அப்படின்னு பாபா கேட்டால், பாபா நடந்துகிட்டே இருக்கோம் பாபா, நடந்தே தீரும், கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இப்போதே எவர் ரெடியாக ஆக முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறார். ஏன்? எவர் ரெடியாக இருப்பதற்கான பயிற்சி மாயாவை வென்றவர், மனதை வென்று உலகை வென்றவர் என்ற சம்ஸ்காரத்தையும் நீண்ட காலமாக உருவாக்குவீர்களானால் அப்போது கடைசி நேரத்திலும் இந்த நீண்ட கால பயிற்சியானது வெற்றியாளராக ஆக்கி உங்களை விசேஷ மாலையின் மணியாக ஆக்கிவிடும். எவர் ரெடியாக இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் லாங் டேர்மில் இருந்தது அப்படின்னா நம்ம மாயாவை ஜெயித்தவங்க, உலகத்தை ஜெயித்தவங்களாக ஆகிடுவோம். மேலும் என்னாவும் விசேஷமாக வெற்றி மாலையில் மணியாக ஆகிடுவோம். பாஸ் வித் ஆனர் ஆகி விடுவீர்கள். வெறும் பாஸ் இல்லை, பாஸ் வித் ஆனர், கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுபவராக தயாராகிடுவோம். ஆக சொல்லுங்கள், இந்த தைரியம் உள்ளது இல்லையா? பாஸ் வித் ஆனரோ ஆகத்தான் வேண்டும் இல்லையா? யார் துவாபர யுகத்திலிருந்து இதுவரை பூஜைக்குரியவராக ஆகிறார்களோ, அதாவது மாலையின் மணியாக ஆகிறார்களோ, அப்போது தன்னை மாலையின் மணியாக்குவதற்கான சுத்த சங்கல்பம் உள்ளது இல்லையா? பாப்தாதாவும் நாள்தோறும் அமிர்த வேளையில் தம்முடைய மாலையின் மணிகளை பார்த்து விசேஷ சந்திப்பை கொண்டாடுகிறார். யாரெல்லாம் வெற்றி மாலையில் மணியாக வராங்களோ அவங்க ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பாபா விசேஷமாக சந்திக்கிறாரா டெய்லி அமிர்த வேளையில். ஆக நீங்கள் அனைவரும் தங்களை மாலையின் மணிகளாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். 16,000 மாலையும் உள்ளது. ஃபஸ்ட்டு 108 மணி மாலை இல்லையா? ஸோ பாபா ஸ்டார் 16,000 மாலையும் உள்ளது. ஆனால் பிறகும் அது 2வது மாலையாக ஆகிவிட்டது. மகிமைக்கும் பூஜைக்கும் உரிய விசேஷ மாலைதான் முதல் மாலையாகும். மகிமை பூஜை, மகிமைக்கும் பூஜைக்கும் உரிய விசேஷ மாலை முதல் மாலை தான். ஆக இன்று பாப்தாதா அந்த மணிகளை பார்த்து கொண்டிருந்தார். ஏனென்றால் பிரம்மா பாபாவுடன் கூட விசேஷ ராஜ்ய அதிகாரி துணையாக அவர்களே ஆகிறார்கள். அந்த முதல் மாலையில் மணியாக யார் வராங்களோ அந்த ஆத்மாக்கள் தான் நாளைக்கு பிரம்மா பாபாவோட ராஜ்யத்தில் கூட விசேஷமாக துணையாக இருக்கக்கூடியவங்களாக ஆவாங்களாம். ஆக இன்று பிரம்மா பாபா தம்முடைய இப்போதைய தீவிர புருஷார்த்தி மற்றும் வருங்கால ராஜ்ய அதிகாரி சிம்மாசனத்திலோ இருவர் அமர்வார்கள். ஆனால் ராஜ்யத்தின் துணையாக இருப்பவர்கள் அவர்களின் முதல் மாலை. எனவே தன்னைத்தான் சோதனை செய்து பார்த்தீர்களா? அப்போ அந்த ஃபஸ்ட்டு மாலையில் மணியாக நான் வருவேனா, நான் இருக்கேனா அப்படின்னு தன்னை செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறார். பாப்தாதாவுடனோ செல்வீர்கள். ஏனென்றால் இப்போது உங்கள் அனைவருக்கும் ரிட்டர்ன் ஜேர்னி ஆகும். சென்றுதான் ஆக வேண்டும் எனும் போது பாபாவுடன் கூடவே செல்ல வேண்டும். போய் தான் ஆகணும் எப்படியும். ஸோ பாபாவுடன் கூடவே செல்ல வேண்டும், தனியாக செல்லக்கூடாது. ஆகவே கூடவே செல்லக்கூடிய சமீப மணிகளாக யார் இருப்பார்கள்? பாபா கூடவே, பாபா பக்கத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மணியாக யார் இருப்பாங்க? யார் இருப்பாங்கன்னா நீண்ட காலம் தீவிர புருஷார்த்திகளாக இருப்பர். புருஷார்த்திகள் அல்ல. யார் பாபாவுக்கு பக்கத்திலே அருகாமையிலே பாபா கூட ரிட்டர்ன் போக முடியும்? நீண்ட கால தீவிர முயற்சியாளர்கள் தான், வெறும் புருஷார்த்திகள் அல்லர். எப்போதாவது என்று இருப்பவர்களும் இல்லை. நீண்ட காலம் பாபாவுக்கு சமமாக இருப்பவர்கள்தான் ராஜ்ய அதிகாரி ஆவார்கள். எனவே என்ன நினைக்கிறீர்கள்? தீவிர புருஷார்த்தம் உள்ளதா? தீவிர புருஷார்த்தத்தின் லைனில் நான் இருக்கிறேன் என நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். தீவிர புருஷார்த்திகள் நன்றாக கை உயர்த்துங்கள். சிறிதாக கை உயர்த்துகிறார்கள், நல்லது. அநேகர் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் உயரமாக கை உயர்த்துங்கள்.
சிறிதாக வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தூக்காமல் அப்படியெல்லாம் இல்லை, பாபா நல்லா மேலே கை தூக்குங்கன்றார். பாப்தாதாவோ நாள்தோறும் குழந்தைகளின் சார்ட்டை பார்க்கிறார். பெரும்பான்மையானோர் தீவிர புருஷார்த்திகளாகவும் உள்ளனர். ஆனால் சில நேரம் என்ற சொல்லையும் கூடவே சொல்கின்றனர். தீவிர முயற்சியாளர் தான், ஆனால் சம்டைம்ஸ் சில நேரம்ங்கிற வேர்டை சேர்த்து சொல்கிறாங்களாம். ஆனால் பாபா ஏன் சொல்லி கொண்டிருக்கிறார்? அட்டென்ஷன் ப்ளீஸ். சூக்ஷ்ம சங்கல்பத்திலும் கூட குழப்பம் இருக்கக்கூடாது. பாபா அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்றார், கவனத்தை ஈர்க்கிறார். என்ன சொல்கிறார்? சூட்சும சங்கல்பத்திலும் கூட குழப்பம் இருக்கக்கூடாது. ஆடாத அசையாத சுத்த சங்கல்பதாரியாக நீண்ட காலத்துக்கு ஆகியே தீர வேண்டும். சூக்ஷ்ம சங்கல்பத்திலே கூட குழப்பம் இருக்கக்கூடாது. ஆடாத அசையாத சுத்த சங்கல்பதாரியாக நீண்ட காலத்திற்காக ஆகியே தீர வேண்டும். குழந்தைகள் பலர் மிக இனிமையிலும் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள். சொல்கிறார்கள், பாபா நாங்கள் தயாராக ஆகிவிடுவோம். ஏனென்றால் நேரம் எவ்வளவு அருகில் வருகிறதோ, நிலைமை குழப்பத்தில் வருகிறதோ, அப்போது வைராக்கியமோ தானாக வந்துவிடும். ஆனால் உங்கள் ஆசிரியர் யார்? குழந்தைகள் பாருங்கள் எவ்வளோ உஷார். நேரம் பக்கத்தில் வர வர குழப்பம் அதிகமாக ஆக ஆட்டோமேட்டிக்காக வைராக்கியம் வந்துடும்ல பாபா, ஸோ நாங்கள் ரெடி ஆகிடுவோம் அப்படின்றாங்க. பாபா சொல்கிறார், ஆனால் உங்கள் ஆசிரியர் யார்? நேரமா பாபாவா? நேரமோ உங்கள் படைப்பு. அதனால் பாபா இப்போது சைகை காட்டுகிறார். நீண்ட காலத்தின் தீவிர புருஷார்த்தம் கடைசியில் பாஸ்வித்தானராக ஆக்கிவிடும். நீண்ட காலத்தினுடைய தீவிர முயற்சி நம்மை பாஸ்வித்தானராக ஆக்கிவிடும். அனைவருமே பாஸ் ஆவார்கள். ஆனால் பாஸ்வித்தானர் ஆகிறவர்கள் நீண்ட காலம் இடைவிடாத தீவிர புருஷார்த்தம் செய்பவர்களாக அவசியம் இருக்க வேண்டும். எனவே இன்றைய தேதியை குறித்து வையுங்கள். அன்றைக்கி டேட்டை நோட் பண்ண சொல்கிறார் பாபா. இன்றைய தேதியை குறித்து வையுங்கள். இப்போதும் சில நேரம் சம்திங் ஆகிவிடும், செய்து விடுவோம், இந்த சொற்களை இனிமேலும் தொடரக்கூடாது. ஆகிவிடும், செய்து விடுவோம், சம்திங், சில நேரம், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இனிமேட்டு கண்டினியூ ஆகக்கூடாது, இனிமேலும் தொடரக்கூடாது. உங்கள் அன்போ எப்போதுமே உள்ளது. கடைசி மணியின் மீது கூட பாபாவுக்கு அன்பு உள்ளது. ஏன்? மனதார என்னுடைய பாபா என்றோ சொன்னார்கள். இன்றைய பெரிய பெரிய ஆத்மாக்கள் என்னுடைய பாபா என சொல்லவில்லை. ஆனால் அவர் என்னுடைய பாபா என்பதையோ ஏற்றுக்கொள்கிறார். கடைசி நம்பர் ஆத்மா கூட என்னோட பாபா அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. அதனால் தந்தைக்கு அவர் மீது அன்பு உள்ளது. அதனால் லாஸ்ட் நம்பர் ஆத்மா மேலே கூட பாபாவுக்கு ரொம்ப அன்பு இருக்குது. குழந்தைகளிடமோ எப்போதும் பாபாவுக்கு அன்பு உள்ளது. கடைசி வரை இருக்கும். கடைசியில் உள்ளவர் வரை அன்பு இருக்கும். அன்பு உள்ளது. அன்புதான் உங்களை பாபாவுடையவராக ஆக்கியது. பாபாவுக்கு எல்லா குழந்தைகள் மேலே அன்பு இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் அன்பு இருக்கும். லாஸ்ட் நம்பர் குழந்தை வரைக்கும் கூட அன்பு இருக்கும். ஏன்னா அன்பு தான் நம்மளை பாபாவோட குழந்தையாக ஆக்கியிருக்கு. பாப்தாதா இதையும் சொல்லியிருக்கிறார். அன்பு பெரும்பாலான குழந்தைகளுக்கு உள்ளது மற்றும் இருக்கவும் செய்யும். ஆனால் அன்பு மட்டும் இல்லை, சக்தியும் வேண்டும், தீவிர புருஷார்த்தமும் இருக்க வேண்டும். அன்பு இருக்குன்னு ஓகே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். ஆனால் என்ன சொல்கிறார் கூடவே, அன்பு மட்டும் பத்தாது, அன்பு மட்டும் இல்லை, சக்தி வேணும், தீவிர புருஷார்த்தம், தீவிர முயற்சி கூட இருக்கணுன்றார். பாப்தாதாவுக்கோ குழந்தைகள் மீது நம்பிக்கை உள்ளது இல்லையா? எனவே இப்போதிருந்தே அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பல கோடி கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் மேலே பாபாவுக்கு அவ்வளோ ஃபெய்த், தான் சொல்கிறத குழந்தைகள் செஞ்சுருவாங்க. அதனால் இப்போ இருந்தே பாபா என்ன சொல்கிறார், கோடி கோடி மடங்கு பாபா குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை கொடுத்துட்ருக்கார். ஆஹா குழந்தைகளே, ஆஹா தைரியசாலிகள். உங்கள் தைரியம் மற்றும் பாபாவின் உதவியோ இருக்கவே செய்கிறது. இப்போது ஒரு விஷயம் செய்ய வேண்டும். தன் மனதை பிஸியாக வைத்திருப்பதற்கு எப்படி முதலில் பாபா சொன்னார், என்னோடய மனசை நான் பிஸியாக வச்சுக்கணும். தன்னோட மனசை பிஸியாக வச்சுக்கிறதுக்காக பாபா எப்படி முதல்ல சொன்னாரோ, அதாவது ஒரு வினாடியில் நிறுத்த வேண்டும். என்னுடைய மனசை ஒரு செகண்டில் ஸ்டாப் பண்ணுமா, ஒரு வினாடியில் நிறுத்த வேண்டும். நான் புள்ளியாக இருக்கிறேன், புள்ளி வைக்க வேண்டும் மற்றும் அனைவரையும் புள்ளி ரூபத்தில் பார்க்க வேண்டும். பார்ப்பதே புள்ளியைத்தான் என்றால் வேறு எந்த ஒரு சங்கல்பமும் நடைபெறாது. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாபா. என்னோடய மனசை பிஸியாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணுமா, ஒரு செகண்டில், ஒரு நொடியில் மனசை ஸ்டாப் பண்ணணும். நான் புள்ளியாக இருக்கேன் அப்படின்னு புள்ளி வச்சிடணும். முடிஞ்சு போனதுக்கு ஃபுல் ஸ்டாப், புள்ளி வச்சிடணும். வேறு எந்த சங்கல்பமும் வரக்கூடாது. மற்றவங்களையும் புள்ளினே பார்க்கணும்.
மன்சா சேவைக்கான கவனம் வைக்க வேண்டும். இவ்வளவு துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிரணங்கள் கொடுக்கும் சேவையில் அதிகப்படியாக மனதை ஈடுபடுத்த வேண்டும். துக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு அதிகமான டைம் கொடுக்கணுன்றார். அவங்களோட சர்வீஸில் மனசை கூட ரொம்ப நேரம் ஈடுபடுத்தணும். மன்சா சேவை மிகவும் சிரேஷ்டமான சேவையாகும். துக்கத்தில் இருப்பவர்களுக்கும் நன்மை மற்றும் உங்களுக்கும் கூட நன்மை. மன்சா சேவை பண்ணால் செல்ஃபுக்கும் நன்மையா, யாருக்கு வைப்ரேஷன் கொடுக்குறோம், துக்கம் அசாந்தியில் இருக்காங்களோ அவங்களுக்கும் நன்மை ஏற்படுது. இரட்டை நன்மை உள்ளது. எப்படி வாய்மொழி மூலம் சேவை செய்கிறீர்கள் மற்றும் சேவை அதிகரித்து கொண்டும் செல்கிறது. மனதார செய்கிறீர்கள், எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகிறது, சென்டர்களும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. வாய்மொழி சேவை பெரும்பாலானோருடையது சரியாக உள்ளது. வாயை திறந்து ஞானத்தை சொல்லி சர்வீஸ் பண்ணுறது மெஜாரிட்டி குழந்தைகளது ஓகேவாக இருக்குன்றார். அனைவருக்கும் இல்லை, பெரும்பாலானோருக்கு, மெஜாரிட்டிக்கு வாய் திறந்து பண்ணக்கூடிய சேவை ஓகேவாக இருக்குது. அதுபோல் இப்போது மனதால் விசேஷ ஆத்மாக்களுக்கு துளியை கொடுப்பதற்கான சேவையும் செய்து கொண்டே இருங்கள். மனதை ஃப்ரீயாக விடாதீர்கள். ஏதாவது ஒரு சேவையில் மனதின் மூலம் சக்திகள் கொடுப்பதற்கான சேவை, வாயினால் வார்த்தைகளின் சேவை, கர்மத்தில் குணங்களின் மூலம் சேவை, சம்பந்தம் தொடர்பில் குஷி கொடுப்பதற்கான சேவை, இந்த விதமான சேவைகளில் மனதை பிஸியாக வையுங்கள். எவ்வளவு கஜானாக்கள்! மிகப்பெரிய, ஏனென்றால் முழு உலகிலும் மிகப்பெரிய பணக்கார ஆத்மாக்கள் யார்? பாபா சொல்கிற மாதிரி வாயினால், மனதால், செயலால், சம்பந்தம் தொடர்பில் இப்படி என்ன பண்ணுங்கள், மனசை சேவை பண்ணுறதுல பிஸியாக வைங்க. பாபா சொல்கிறார், ஏன்னா முழு உலகிலும் மிகப்பெரிய பணக்கார ஆத்மாக்கள் யார்? நீங்கள் தான் இல்லையா? எவ்வளவு கஜானாக்கள் கிடைத்துள்ளன. ஆக ஒவ்வொரு கஜானா மூலமாகவும் சேவை செய்யுங்கள். கஜானா எவ்வளவு சேவையை ஈடுபடுத்துகிறீர்களோ அவ்வளவு கஜானாக்கள் அதிகரித்து கொண்டே போகும். பாபா த்ரூ என்னெல்லாம் ட்ரெஷர்ஸ் பொக்கிஷம் கிடச்சிருக்கோ அந்த பொக்கிஷத்தை எவ்வளோ நான் காரியத்தில் சேவையில் யூஸ் பண்ணுறேனோ அவ்வளோ அந்த பொக்கிஷம் அதிகமாயிட்டே வரும். எனவே இப்போது எப்படி சுயத்தின் சேவை மீது கவனம் கொடுக்கிறீர்களோ அதுபோல் துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு தங்களின் பக்தர்களுக்கு மனதின் மூலம் கிரணங்களை கொடுப்பதற்கான சேவை மீதும் கவனம் கொடுத்து நாள் முழுவதும் செய்யுங்கள். மன்சா சேவா ஃபுல் டே பண்ணணுன்றார், அட்டென்ஷன் கொடுத்து செய்யணுன்றார். அதிகமாக கூக்குரலிடுகின்றனர், உங்களுக்கு அது கேட்கவில்லையா? பெரும்பாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு துக்கத்திற்கான காரணம் உள்ளது. மெஜாரிட்டி ஒவ்வொரு வீட்லேயும் துக்கப்படுறதுக்கே ஒரு ரீசன் இருக்காமா. அத்தகைய துக்கத்தில் இருப்பவர்களுக்கு சுகம் கொடுப்பவர் யார்? சொல்லுங்கள், யார்? அது நீங்கள்தான். ஆக இந்த மன்சா சேவையை நாள் முழுவதும் சோதித்து பாருங்கள். எவ்வளவு நேரம் செய்தோம்? எப்படி சுயத்திற்காக கொடுக்கிறீர்களோ அதுபோல் மனசா சேவைக்காக எவ்வளவு நேரம் கொடுத்தோம்? ஃபுல் டேயில் நான் எவ்வளோ நேரம் மன்சா சேவை பண்ணேன்? செல்ஃபுக்காக டைம் கொடுக்குறோம் இல்லையா ஃபுல் டேயில், இப்போ மன்சா சேவைக்கு எவ்வளோ டைம் கொடுத்தேன் அப்படின்னு பாருங்கள். இரக்க மனமுள்ளவர் தாமே நீங்கள். அப்போது துக்கத்தில் இருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். உங்கள் பாடலும் உள்ளது இல்லையா, ஓ தாய் தந்தையே, துக்கத்தில் இருப்பவர்கள் மீது கருணை காட்டுங்கள். பாப்தாதா அதிக சப்தங்களை கேட்க வேண்டியதாக உள்ளது, உங்களுக்கு குறைவாக கேட்கிறது. ஆனால் இப்போது கேளுங்கள். எங்கே போவார்கள் அவர்கள்? அவர்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள்தாம். ஆக தனக்கும் நன்மை செய்யுங்கள், மனதை பிஸியாக வைத்திருங்கள் மற்றும் துக்கத்தில் இருப்பவரின் துக்கத்தை போக்குங்கள். கதறுகிறார்கள், மனம் கதறுகிறது. பாப்தாதாவோ கேட்கிறார். இப்போது குழந்தைகளை நினைவு செய்கிறார். ஓ என் செல்லமான குழந்தைகளே, காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, இப்போது இரக்க மன ரூபத்தை தாரணை செய்யுங்கள். உங்கள் பிராமணர்களிலும் கூட ஒருவர் மற்றவரின் சகயோகி ஆகுங்கள். பிகே ஃபேமிலி, பிராமன் ஃபேமிலியில் கூட ஒருத்தர் இன்னொருத்தருடைய சகயோகியாக ஆகுங்க. எப்படிப்பட்ட சன்ஸ்காரமாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலை என்ன? சன்ஸ்காரங்களோடு மோதுவதா அல்லது அவர்களையும் சன்ஸ்காரங்களின் மோதலில் இருந்து விடுவிப்பதா? நம்மளோட வேலை என்ன? சன்ஸ்காரத்தில் சண்டை போட்டுக்கிறதா இல்லை மற்றவங்களையும் சன்ஸ்கார மோதல்லேருந்து விடுவிக்கிறதா? உங்களுக்கும் டைட்டில் உள்ளது இல்லையா, துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் என்று. பாபா கேள்விக்குறி போடுறார். அப்படி டைட்டில் இருக்குதுன்னா உங்களுக்கு கூட. பாபாவின் துணைவர்கள் இல்லையா? பாபாவின் துணைவர்கள் என்ன சங்கல்பம் செய்கிறீர்கள்? இந்த உலகத்தை துக்கம் அசாந்தியில் இருந்து மாற்றி சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்தே ஆக வேண்டும்.
செய்யத்தான் வேண்டும் இல்லையா? படிதானே ஆகணும். கை உயர்த்துங்கள். செய்ய வேண்டுமா அல்லது வெறுமனை பார்க்க வேண்டுமா? அவ்வளோ பேர் துக்கம் அசாந்தியில் கூக்குரலிட்டு அவ்வளோ கதறிட்டு இருக்காங்களா? பாபாஸ்டா அவ்வளோ கதறாங்க, சவுண்டு கேட்குதுன்றார். ஸோ அப்போ ஏதாவது பண்ணணுமா அல்லது வெறுமனை பார்க்க வேண்டுமா? ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது மாற வேண்டும். ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் இப்போ சேஞ்ச் வரணும், இப்போது மாற வேண்டும். பிராமண ஆத்மாவாக இருந்தாலும் சரி, சும்மா பார்த்து கொண்டிருந்து விடாதீர்கள். பிகேவே அந்த மாதிரி ஏதாவது துக்கம் அசாந்தியில் இருந்தாலும் அவங்கள பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்கன்றார். சும்மா பார்த்து கொண்டு இருந்து விடாதீர்கள். இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் கூட வாய்மொழி மற்றும் மனதின் சங்கல்பத்தின் மூலம் மாற்றுங்கள். மற்றவங்கள கூட பேசுறதுனால மனதனுடைய சங்கல்பத்தின் மூலமாக மற்றவங்கள கூட மாற்றுங்க. செய்யத்தான் வேண்டும். பாப்தாதா கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாப்தாதா வரை செய்தியை கொண்டு போய் சேர்ந்தாயிற்று. பாப்தாதா வரைக்கும் மெசேஜ் கொண்டு போய் சேர்த்தாச்சு. எப்போது செய்தியை கொடுத்தாயிற்றோ நீங்கள் பாப்தாதாவின் வழிகாட்டுதல் படி நடந்து செல்லுங்கள். பாபாட்ட மெசேஜ் கொடுத்தாச்சு. பாபா என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதுபடி நம்ம நடந்துகிட்டே இருக்கணும். பொறுப்பு பாப்தாதாவுடையது மற்றும் அவருடைய துணையாக இருக்கும் இனிய குழந்தைகள் நிமித்தமாகி இருக்கும் குழந்தைகள். ஆக சதா தனது மனதை வீண் சங்கல்பங்களுக்கு பதிலாக இப்போது துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு பிராமணர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தொந்தரவுக்கு உள்ளாகி இருக்கும் ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுங்கள். சகயோகி ஆகுங்கள். உதவி கொடுங்க, உதவியாளர் ஆகுங்க. சகயோகம் கொடுங்கள், சகயோகி ஆகுங்கள். நல்லது. புது புது குழந்தைகள் யார் முதல் தடவை வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு வினாடியில் 10 நிமிடத்தின் வேலையை செய்ய வேண்டும். ஒரு செகண்டில் 10 மினிட்ஸ்க்கான வேலையை பண்ணோமா புதுசாக வந்திருக்கவங்கன்னா. நேரத்தை ஒரு சிறிதும் வீணாக்கக்கூடாது. டைமை கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றார். கவனம் கொடுக்க வேண்டும். தனது புருஷார்த்தத்தை தீவிரமாக்கி எவ்வளவு முன்னேற விரும்புகிறீர்களோ முன்னேற முடியும். அட்டென்ஷன் கொடுங்க. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தீவிர முயற்சி பண்ணி எவ்வளோ முன்னால் போகணுன்னு ஆசைப்படுறோமோ அவ்வளோ முன்னால் போக முடியும். இது உங்கள் அனைவருக்கும் பிராமணர்களின் தரப்பிலிருந்து பாபாவின் தரப்பிலிருந்து சுப பாவனை, சுப விருப்பம் அப்படின்னு நியூ கம்மர்ஸ் ஃபஸ்ட் டைமாக மதுபனுக்கு வந்தவங்கள சொல்கிறார். நல்லது. மதுபன் நிவாசிகள் அனைவரும் எழுந்திருங்கள். மதுபன் நிவாசிகள் இல்லை என்றால் உங்கள் விருந்தாளிகளை யார் கவனிப்பார்கள்? ஓய்வாக வருகிறீர்கள், உண்ணுகிறீர்கள், அருந்துகிறீர்கள், புத்துணர்ச்சி பெறுகிறீர்கள். எனவே மதுபன் நிவாசிகளுக்காக கை தட்டுங்கள். மதுபன் நிவாசிக்காக கிளாப் பண்ண சொல்கிறார். பாப்தாதாவுக்கு தெரியும் இடம் குறைவாக இருப்பதால் மதுபன் நிவாசிகள் கொஞ்சம் தூரத்தில் அமர்ந்து கேட்க வேண்டிய உள்ளது. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி உட்காந்துருக்காங்க ஹாலில். இதுவும் சேவைதான். மற்றவர்களுக்கு சுகம் கொடுப்பது சுகம் தரும் வள்ளலாகி விட்டீர்கள் அல்லவா? ஆக மதுபன் நிவாசிகள் வேலை சுகம் கொடுப்பது மற்றும் சுகம் பெறுவது. ஏனென்றால் வருகிறவர்களின் அனுபவங்களிலிருந்து நீங்கள் அனுபவம் சொல்கிறீர்கள். அந்த அனுபவத்தினால் ஒருவர் மற்றவருக்கு நன்மையாகி விடுகிறது. அநேக நன்மைகள் ஏற்படுகின்றன. ஆனால் நேரம் குறைவாக இருப்பதால் குறைவாக சொல்கிறோம். ஆனால் மதுபன் நிவாசிகளின் டைட்டில் என்ன? சுகம் கொடுப்பது, சுகம் பெறுவது. சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகள் தந்தையை பின்பற்றுபவர்கள். மதுபன் நிவாசிக்க பாபா என்ன சொல்கிறார்? சுகம் தரும் வள்ளல் பாபாவோட குழந்தைகள் பாபாவை பின்பற்றக்கூடியவர்கள், தந்தையை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்கிறார். நல்லது. அடுத்த பாயிண்ட். இச்சமயம் வந்திருப்பவர்களில் யார் ரெகுலராக முரளி கேட்கிறவர்கள்? முரளி கேட்காதவர்கள் யாராவது இருந்தால் கை உயர்த்துங்கள். ரெகுலராக முரளி கேட்குறவங்க யார்? கேட்காதவங்க யாராவது இருக்கீங்கன்னா கை தூக்குங்கன்றார். ஒருவரும் இல்லை. நல்லது. யார் படிப்பதோ கேட்பதோ இல்லையோ அவர்கள் எழுந்திருங்கள். முரளி நான் படிக்கிறதோ இல்லை, நான் கேட்குறதோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள பாபா எந்திரிக்க சொல்கிறார். ஹாலில் கொஞ்சம் பேர் எந்திரிக்கிறாங்க. பரவாயில்லை. இனி நேரம் கிடைக்கும் போது பாபாவின் மகா வாக்கியங்களை அவசியம் கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும். கண்டிப்பாக கேட்கணும், இல்லைனா படிக்கணும் முரளியை. பரந்தாமத்திலிருந்து பாபா வருகிறார். சூக்ஷ்மவத்தனத்திலிருந்து பிரம்மா பாபா வருகிறார். வந்து மகா வாக்கியங்களை சொல்கிறார்கள். அதனால் முரளியை ஒருபோதும் ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. தவறு விடுவீர்களானால், சப்போஸ் முரளி நான் படிக்கல, நான் மிஸ் பண்ணிடுவேன், நான் கேட்க மாட்டேன்,
தவற விடுவீர்களானால் பாப்தாதாவின் மன சிம்மாசனத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். முரளியை படிக்கல கேட்கலன்னா பாப்தாதாவோட இதய சிம்மாசனத்திலேருந்து விடுபட்டுடுவோம். எனவே யாரெல்லாம் முரளியை தவற விடுகிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் 3 சிம்மாசனங்களின் மாலிக் இல்லை, 2 சிம்மாசனங்களின் மாலிக் கூட சக்திக்கேற்றவாறு தான் ஆவோம். எனவே முரளி முரளி முரளி. ஏனென்றால் முரளியில் தினசரி வழிகாட்டுதல்கள் உள்ளன. எனவே அன்றன்றைக்கான வழிகாட்டுதலை பெற வேண்டும் இல்லையா? டெய்லி பாபா என்ன சொல்கிறாரோ அந்த ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கணும் இல்லையா? எனவே யாரெல்லாம் தவற விடுகிறார்களோ, காரணத்துடனோ காரணம் இல்லாமலோ, அவர்கள் எப்படி முரளி கேட்பது என்பதற்கான தங்களின் ப்ரோக்ராமை தயார் செய்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் முரளி மிஸ் பண்ணுறோமோ, டெய்லி முரளி மிஸ் பண்ணாமல் எப்படி கேட்கணும் தனக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கோங்க அப்படின்றார். ஏதேனும் ஒரு மீட்டெடுப்பை தயார் செய்து கொள்ள வேண்டும். எப்படியாவது ஏதாவது ஒரு பிளானிங் பண்ணி மறுபடி ஃபிட் ஆகணும், எவ்ரிடே முரளி படிக்கணும். தற்சமயம் விஞ்ஞானத்தின் சாதனங்கள் உங்களுக்காக வெளிவந்துள்ளன. பிரம்மா பாபாவுக்குள் பிரவேசம் ஆவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன் இந்த விஞ்ஞான சாதனம் வெளிவந்துள்ளது. உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். எனவே அதை பயன்படுத்துங்கள். சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றார் பாபா. எனவே அதை பயன்படுத்துங்கள், அதன் நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லது. முன்னால் அமர்ந்திருக்கிற அல்லது எங்கேயாவது முன்னால் உட்கார்ந்துருக்கவங்க அல்லது எங்கேயாவது அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் இதயபூர்வமான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அடுத்தது சேவையின்டான், உத்தரப்பிரதேசம், பனாரஸ். உத்தரப்பிரதேஷ் மீது பிரம்மா பாபாவுக்கு ஜெகதம்பாவுக்கு மிகுந்த அன்பு இருந்துள்ளது. எவ்வளவு பிரம்மா பாபா உத்தரப்பிரதேஷ்க்கு வந்திருக்கிறாரோ அவ்வளவு பாம்பேக்கும் வந்திருக்கிறார். ஆனால் உத்தரப்பிரதேஷுக்கும் வந்திருக்கிறார். யூபி கூட பாபா பிரம்மா பாபா போயிருக்கார். ஆக எந்த இடத்தில் பிரம்மா பாபாவின் கால்கள் பதிந்துள்ளனவோ அந்த இடம் எவ்வளவு பாக்கியவான். லக்னோ, கான்பூர் இரண்டும் இந்த பாக்கியத்தின் அதிகாரியாக ஆகியிருக்கன. லக்னோ, கான்பூரில் இந்த பாக்கியத்தின் அதிகாரியாக ஆகியுள்ளன. பாம்பேயும் ஆகியுள்ளது. ஆனால் இப்போது உத்தரப்பிரதேசத்தின் டர்ன். நேரடியாக மம்மா மற்றும் பாபாவின் போதனைகளின் துளி உத்தரப்பிரதேஷ் மீது விழுந்துள்ளது. இப்போது உத்தரப்பிரதேஷ் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? இதுக்கப்புறம் யூபியில் இருக்கவங்க என்ன பண்ணணும்? பாபா சொல்கிறாங்க, வாய்மொழி மூலம் திருவிழாவில் சேவையோ செய்கிறீர்கள். ஆனால் இப்போது நேரத்தின் அனுசாரம் பாப்தாதா முன்பே என்ன சொல்லி வந்துள்ளாரோ, அதாவது வாரிசு மற்றும் புகழ் பெற்ற மைக். புகழ்பெற்ற என்பதன் அர்த்தம் இதுதான். அவர்கள் சொல்வதன் பிரபாவம் கேட்பவர்கள் மீது பதிய வேண்டும். பாபா எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வேணுன்றார்? வாரிசை ரெடி பண்ணுங்க, புகழ்பெற்ற மைக்கை ரெடி பண்ணுங்க. புகழ்பெற்றனா பாபா என்ன சொல்கிறார்? அவங்க வாயை திறந்து பேசினாங்க அப்படின்னா அந்த பிரபாவத்தை கேட்குறவங்க மேலே ஏற்படணும். அத்தகைய மைக் தயார் செய்யுங்கள். அத்தகைய வாரிசுகளின் குரூப் ஒவ்வொரு சென்டரிலும் இருக்க வேண்டும். எவ்வளவு சென்டர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளன? நிறைய உள்ளன இல்லையா? ஆக இத்தனை வாரிசுகள் உருவாக்க வேண்டும். கணக்கு பார்க்க வேண்டும், எத்தனை சென்டர்கள் உள்ளன மற்றும் எத்தனை வாரிசுகள் உருவாகி இருக்கிறார்கள். மேலும் எவ்வளவு உருவாக வேண்டுமோ அவ்வளவு உருவாகி இருக்கிறார்களா அல்லது உருவாக்க வேண்டுமா? உருவாக்க வேண்டும் என்றால் நேரத்தின் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. சீக்கிரமாக வாரிசு மற்றும் மைக்கை உருவாக்குங்கள். ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக பாபா சிலர் வாரிசு மைக்கை உருவாக்குங்க, என நம்பிக்கையே இல்லை நேரம் மீதுன்றார். அவர்களின் சப்தத்தின் மூலம் அநேக ஆத்மாக்களின் பாக்கியத்தின் ரேகை திறந்து கொள்ள வேண்டும். வேகமாக வாரிசு மைக்கை ரெடி பண்ணுங்க. அப்புறம் அந்த வாரிசு மைக் ஆத்மாக்கள் பேசுகிறத கேட்டு மற்ற நிறைய ஆத்மாக்களுடைய பாக்கியத்தினுடைய ரேகை ஓப்பன் ஆகுன்றார். ஏனென்றால் நீங்களோ அதிக சேவை செய்திருக்கிறீர்கள். யார் பழையவர்கள் இருக்கிறீர்களோ அவர்கள் அதிக சேவை செய்திருக்கிறார்கள். இப்போது சேவை செய்ய வையுங்கள். பழைய ஆத்மாக்கள்லாம் சேவை நிறைய பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ணணும்? சேவை பண்ண வைங்கன்றார் பாபா. சேவை செய்ய வையுங்கள். சேவை செய்பவர்களை தயார் செய்யுங்கள். அதான் பாபா சொல்றார், வாரிசு புகழ்பெற்ற மைக். ஸோ அந்த ஆத்மாக்களை ரெடி பண்ணுங்கன்றார். பாபா சொல்கிறார், அவர்கள் அதிக சேவை செய்திருக்கிறார்கள், இப்போது சேவை செய்ய வையுங்கள். செய்பவர்களை தயார் செய்யுங்கள். செய்ய முடியும் தானே? வாரிசு புகழ்பெற்ற மைக். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களை தயார் பண்ணுங்கள். செய்ய முடியும் தானே? டீச்சர்ஸ் கை தூக்குங்கள்.
நல்லது, டீச்சர்களும் அதிகம் உள்ளனர். ஆக இவ்வளவு தயார் செய்யுங்கள். ஒவ்வொரு சென்டரும் சிறியதோ பெரியதோ சென்டர்களின் லிஸ்டில் இருப்பவர்கள் தங்கள் நிரூபணத்தை காட்ட வேண்டும். ஏனென்றால் சமயத்தின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. எந்த நேரமும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எனவே பாப்தாதா எந்தெந்த ஜோனிலிருந்து வந்திருக்கிறார்களோ, வராதவர்களாயினும் சரி, அனைத்து ஜோன்களுக்கும் இதையே சொல்கிறோம். இப்போது முன்னேறி செல்லுங்கள். வகுப்புகளோ நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. முன்னேற்றம் அடையணுன்றார். மற்றபடி கிளாஸஸ் என்னமோ நடக்குது, பாபாவோட குழந்தைகளோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இப்போது நிமித்தமாகின்றவர்களை உருவாக்குங்கள். பாபா சொல்கிற வாரிசு புகழ்பெற்ற மைக், நிமித்தமானவர்களை உருவாக்குங்கள். மற்றும் உருவாக்குவதற்காக பாப்தாதா பார்த்துள்ளார், ஒவ்வொரு ஜோனிலும் அத்தகைய ஆத்மாக்கள் உள்ளனர், நிமித்தமாக ஆக முடியும். அந்த மாதிரி பாபா சொல்கிற மாதிரி வாரிசு புகழ்பெற்ற மைக் போல் ரெடியாகக்கூடிய ஆத்மாக்கள் ஒவ்வொரு ஜோன்லேயும் இருக்காங்கன்னு பாபா பார்க்குறார். ஜஸ்ட் அவங்கள உருவாக்குறதுக்கு நிமித்தம் ஆகணுன்றார் பாபா. நீங்கள் நினச்சிங்கன்னா நிமித்தமாக ஆக முடியும். ஆக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று பக்தர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பக்தர் என சொல்லிக் கொள்பவர்கள் கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் பக்தர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு பக்தியின் பலன் கிடைக்குமாறு செய்யுங்கள். அதிகமாக முயற்சி செய்கிறார்கள். பாப்தாதா பார்த்துள்ளார், ஒவ்வொருவரும் தமது புருஷார்த்தத்தில் முன்னேறி கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் இப்போது இன்னும் முன்னேறுவதற்கான இடைவெளி நேரம் கொஞ்சம் உள்ளது. தீவிர முயற்சி பண்ணி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஆனால் இம்ப்ரூவ் இன்னும் ஆகலாம். அவ்வளோ இன்னும் கேப் இருக்குது. இன்னும் டைமும் கொஞ்சம் தான் இருக்குது. செய்து கொண்டிருக்கிறீர்கள், செய்யவே இல்லை என்ற அந்த மாதிரியும் இல்லை, செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஆனால் வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். நல்லவர்கள் மற்றும் நல்ல சேவை செய்கிறீர்கள். தாதிகள் அனைவரும் கூட உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். பாண்டவர்களும் எவ்வளவு பேர் வருகிறார்கள். பாண்டவர்களும் குறைந்தவர்கள் அல்ல. அந்த மாதிரி அநேக சேவைகள் உள்ளன. அவற்றை பாண்டவர்கள் மட்டுமே செய்ய இயலும். எனவே பாண்டவர்களுக்கும் கூட பாப்தாதா மற்றும் மதுபன் நிவாசிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறார். நல்லது. முரளியோட வரதான், புத்தி என்ற காலை மரியாதாக்களின் கோட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பிராப்திகளும் நிரம்பியவர் ஆகுக. புத்தி என்ற காலை மரியாதாக்களின் கோட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பிராப்திகளும் நிரம்பியவர் ஆகுக. எந்த குழந்தைகள் புத்தி என்ற காலை ஒரு சிறிதும் மரியாதாவின் கோட்டுக்கு வெளியே வைப்பதில்லையோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவும் அன்பானவர்களாகவும் ஆகிவிடுகிறார். அவர்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு விக்னமோ புயலோ குழப்பமோ சலிப்போ வர முடியாது. குழப்பமோ சலிப்போ புயலோ விக்னமோ அவங்களுக்கு முன்னால் வர முடியாது. வருகிறது என்றால் புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாக புத்தி என்ற காலை மரியாதாவின் கோட்டுக்கு வெளியே வைத்து விட்டீர்கள். அதனால்தான் அந்த சலிப்பு, அந்த புயல், அந்த விக்னம், குழப்பம்லாம் வருது. ஏன்னா என் காலை நான் வெளியில் வச்சுருக்கேன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். கோட்டுக்கு வெளியே கால் வைப்பது என்றால் பிச்சைக்காரராவதாகும். எனவே ஒருபோதும் பிச்சைக்காரராக, அதாவது யாசிப்பவராக ஆகாமல் சர்வ பிராப்திகளும் நிரம்பிய சக்திசாலி ஆகுங்கள். பிச்சைக்காரராக யாசிக்கிறவங்களா ஆகாதீங்க. ஸோ எல்லா பிராப்திகளை, சர்வ பிராப்திகளிலும் நிரம்பிய சக்திசாலி ஆகுங்கள். அதனால் என்ன பண்ணணும், புத்திங்கிற காலை மரியாதாங்கிற கோட்டுக்குள்ளேயே தான் எப்பயுமே சதா காலத்துக்கு வச்சுருக்கணும். ஸ்லோகன்: யார் எப்போதும் விலகியும் பாபாவிடம் அன்பாகவும் இருப்பார்களோ அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். யார் எப்போது விலகியும் பாபாவிடம் அன்பாகவும் இருப்பார்களோ அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஞாரா பியாராவாக இருக்கோன்னா ரொம்ப சேஃபாக இருப்போன்றார். அவ்யக்திஷாரா. தலைப்பு: தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். இன்றைய பாயிண்ட்: உறுதித்தன்மை, அதாவது திடத்தாய் என்பது வெற்றிக்கான சாவியாகும். வெற்றி என்பது குழந்தைகளாகிய உங்களது பிறப்புரிமையாகும். எனவே உறுதித்தன்மையை பயன்படுத்துங்கள். கவனக்குறைவாக ஆகாதீர்கள். ஆகிவிடும், செய்து விடலாம் என்று யோசிக்காதீர்கள். என்ன பண்ணணும், திடத்தன்மையை யூஸ் பண்ணணும். கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. ஆகிடும், செஞ்சிடலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. திட சங்கல்பத்தின் மூலம் மனதின் வீணான சங்கல்பங்களை முடித்துவிட்டு வெற்றியாளர் ஆகுங்கள். அச்சா. ஓம் சாந்தி.
துள்ளி குதிக்குது ஏன் மனமே, தூயவர் முரளியை கேட்டதும்